ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம வந்துட்டு சப்பாத்திலாம் சுட்டுட்டு பிறகு அதை ஹாட் பாக்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம். அப்படி போடுறதுனால சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா நீர் கோர்த்தா மாதிரி இருக்கும். சூடான சப்பாத்தி போடும்போது அதுக்கு நீங்கள் ஹாட் பாக்ஸில் கீழே ஒரு காட்டன் டவலோ இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரோ வச்சுட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பிளேட்டோ பவுலோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுடுற சப்பாத்தியை மேலே போட்டுட்டு கடைசியாக ஹாட் பாக்ஸை மூட்டுறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லாட்டி காட்டன் டவலோ வச்சுட்ட பிறகு க்ளோஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூடாக நீர்லாம் கோர்த்துக்காமல் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, தோசைக்கல் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக்கிட்ட பிறகு இந்த தோசைக்கல் மேலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த பிராண்ட் காஃபி தூளாக இருந்தாலும் சரி அதை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ட பிறகு இந்த காஃபி தூளை இந்த தோசைக்கல்லில் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சூடுனால் இந்த காஃபி தூள்லேருந்து நல்ல புகை வரும். இந்த புகை பார்த்திங்கன்னா கொசுங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. இதனால் கொசு பார்த்திங்கன்னா வராமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய கொசுலாம் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அரிசி மூட்டைக்கு மேலே பார்த்திங்கன்னா அரிசிலாம் கீழே கொட்டாத மாதிரி மிஷினில் தையல் போட்டிருப்பாங்க. அந்த தையல் சில பேருக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அரிசி மூட்டையோட ஒரு பகுதியில் நல்லா கிட்டக்க மூட்டையை ஒட்டினா மாதிரி கத்திரிக்கோலை வச்சு இந்த நூலை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீண்டு இருக்கக்கூடிய நூலை இழுத்திங்கனாலே போதும், சூப்பராக தையல் பிரிஞ்சு வந்துடும். அதனால் அடுத்த முறை அரிசி மூட்டையை பிரிக்கும்போது இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, பண்டிகை நாட்களில் வாசலை எப்படி அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள், குங்குமம், அரிசி மாவை பயன்படுத்தி அழகாக்கலான்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு 3 கிண்ணத்தில் மஞ்சள் தூள், அரிசி மாவு, குங்குமம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பயன்படுத்தி நான் வாசலில் கோலம் போட்டு காட்ட போகிறேன். கோலம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பால் கவர் பயன்படுத்தியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் கூட பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது பால் கவரை பயன்படுத்தி அரிசி மாவை இந்த மாதிரி கோலம் போட்டு விடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் குங்குமம் பேஸ்ட்டும் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை உங்கள் வாசல்லையோ இல்லாட்டி பூஜை அறையிலையோ கோலம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். எப்போவுமே வாசலில் பெயிண்டால் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பாங்க. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட்லலாம் கோலம் போட முடியாது. அதுக்கு நீங்கள் பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி அரிசி மாவு, மஞ்சள் தூள், குங்குமமாக பயன்படுத்தி கோலம் போட்டுக்கலாம். இது வாசல்ன்ட்டு இல்லை, உங்களோட பூஜை அறையில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஈர துணியை வச்சு நீங்கள் தொடச்சிங்கனாலே போதும், சூப்பராக க்ளீன் ஆகிடும். அதே சமயம் எந்த ஒரு கரையும் பிடிக்காது. நான் அரிசி மாவால் கோலம் போட்டுட்டு நடுவில் டிசைனுக்காக மஞ்சள் தூளும் குங்குமம் பேஸ்ட்டும் பயன்படுத்தியிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த இடங்களில் மஞ்சள் கலர் வேணுமோ அங்கே மஞ்சள் தூள் பேஸ்ட்டும், எங்கெல்லாம் ரெட் கலர் வேணுமோ அங்கே குங்குமம் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக மஞ்சள் தூள் முடிச்சுட்டு குங்குமம் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி அரிசி மாவு, மஞ்சள் தூள், குங்குமம் பேஸ்ட்டை பயன்படுத்தி கோலம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மங்களகரமாகவும் இருக்கும். அடுத்த முறை ஏதாச்சும் பண்டிகை நாட்கள் வந்ததுன்னா இந்த மாதிரி அரிசி மாவு, மஞ்சள் தூள், குங்குமத்தை பயன்படுத்தி கோலம் போட்டு பாருங்கள். இது வாசல்ன்ட்டு இல்லை, நீங்கள் நார்மலாக கோலம் போடுற இடத்துல கூட இதே மாதிரி டிசைன் கொடுத்து இதை பயன்படுத்தி நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். இப்போ நான் இது ஃபுல்லாகவே போட்டுட்டு பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மஞ்சள் தூள், குங்குமம், அரிசி மாவை வச்சு கோலம் போட்டு முடிச்சாச்சு. வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக சாமந்தி பூ இதழ்களும் ரோஜா இதழ்களும் லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். அடுத்த முறை பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி கோலம் போட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.